ஏன் இவ்ளோ டைம் ஆகுது? டாக்டர் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? நீங்க அந்த துணி எடுத்து சரியான நேரத்துக்கு என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல ஜோயா. அப்படி பண்ணியிருந்தா தனுவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. மிஸ் ஃபருக்கி, எல்லா வேலையும் நீங்க அவசர அவசரமா பண்றீங்க. ஆனா எதை அவசரமா பண்ணணுமோ அப்ப எதுவும் பண்ணாம அந்த சமயத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த ஷாலை கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் அவ்வளவு லேட் பண்ணீங்க? அப்ப தனு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நீங்க என்ன சார், ஜோயா அப்போ பயந்து போயிருப்பா. இன்ஷா அல்லாஹ் தனுவுக்கு எதுவும் ஆகாது, அவளுக்கு குணமாயிடும். அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சோ, பாவம் ஜோயாவுக்கு அதுல எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா நீங்க அம்மாடி உமேரா, எங்க அப்பாவும் அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்திலேயே என்னையும் பண்ணிடுங்க. அவருக்கு பக்கத்திலேயே தான். கேட்டுக்கிட்டியோ உமேரா? ரசியா, நீ எதுக்காக இப்படி பேசுற? உனக்கு ஒன்னும் ஆகாது ரசியா. கவலை அதிகமா இருக்கிறதுனால தான் உன் உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாருமா. இன்னும் 7 நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீ பெட்டை விட்டு எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. என்னது, 7 நாளா? குறைஞ்சது 7 நாளைக்காவது. 5 நாள், இன்னும் 5 நாள் தான் பாக்கி இருக்கு. என்னது, 7 நாள்ல இன்னும் நிறைய நாள் இருக்கு. 7 நாள்ல இந்த உலகமே 7 தடவை சுத்தி வந்துருமே. அப்புறம் அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன்னு தெரியலையே. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எப்படியாவது அயான் உமேராவோட நிக்காவை பண்ணிடுங்க. இங்க பாருங்க, நிக்காவை பண்ண முடியலனாலும் குறைஞ்சபட்சம் நிச்சயதார்த்தமாவது பண்ணி வச்சிருங்க. உன்னோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது ரசியா. ஆனா அடுத்த 7 நாள் வரைக்கும் நிச்சயதார்த்தத்தை வைக்க முடியாது. கல்யாண பொண்ணோட அம்மா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது வீட்ல ஷனாயை வாசிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. யா அல்லாஹ், நீங்க எல்லாம் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தெரியலையே. என்னோட கடைசி ஆசையா நினைச்சு இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, நேத்து சாதாரண ஒரு பேப்பரை போய் நிக்காவோட சர்டிபிகேட் நினைச்சிட்டு நீங்க எப்படியாவது நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுங்க. இந்த 7 நாளைக்குள்ள பண்ணிடுங்க, அது போதும். எதுக்காக நீங்க இப்படி அவசரப்படுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அயான் உமேராவோட நிச்சயதார்த்தம், இதை தவிர நீங்க வேற எதையும் பேச மாட்டீங்களே, ஏன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, பேசாம ரெஸ்ட் எடுங்க. இல்ல, எப்படியாவது நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மாதிரியான நோய் வந்தா நோயாளி திடீர்னு இப்படிதான் உளருவாங்களாம். அவங்கள நம்மளால சமாளிக்க முடியலன்னா அவங்களுக்கு தூக்கத்துக்கான ஊசி போடணுமா. இல்ல, இங்க பாருங்க, நான் நல்லதா இருக்கேன். எனக்கு இந்த இன்ஜெக்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை. இப்ப என்னன்னா, நிச்சயதார்த்தத்தை மட்டும் பண்ணிடுங்க, அதை தவிர எதுவும் வேண்டாம். அண்ணி, நீங்க ஏன் இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? அப்படி என்ன நடந்துச்சு? இந்த 7 நாள்ல அப்படி என்ன நடக்க போகுது சொல்லுங்க. நீங்க யாருமே நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாரு அயான், இங்க பாருப்பா, சாக போற ஒரு அம்மாவோட கடைசி ஆசை இது. நீ எப்படியாவது உமராவை நிச்சயதார்த்தம் பண்ணிக்கோ. இன்னைக்கு இப்பவே பண்ணிடுங்க. அயான், நான் சொல்றத கேளுப்பா. ஆமாங்க, உமேரா கையெழுத்து போட்டுட்டா, அயான் கையெழுத்து போட்டுட்டே இருக்கான். ஒப்பந்தத்தை எப்படி கேன்சல் பண்ண முடியும்? நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இப்பவே அனுப்பி வைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். உங்களோட உயிரை விட எனக்கு இது நிச்சயதார்த்தம் முக்கியமாவோ இல்ல அவ்வளவு அவசியமாவோ தெரியல.
மிஞ்சி போனா இன்னும் ஒரு வாரம் தானே அத்தை. நாங்க எல்லாரும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஜோயா, டாக்டர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ ஒரு தடவை உள்ள போய் பார்த்துட்டு வாயே. அசாரும் மருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான். போய் பார்த்துட்டு வாயே. ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த மாதிரியே தான் நான் செஞ்சேன். நான் என் மேல தீ பிடிக்காத ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன். அது மேலதான் நெருப்ப வச்சேன். அதான் எனக்கு ஒண்ணு ஆகும். இந்த சின்ன காயம்தான் பட்டிருக்கு. ஆனா என் குறிக்கோள் அடைய இதை விட பெரிய வலிய கூட நான் தாங்க தயாரா இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல. இங்க என் கூட வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு பயமா இருக்கு. டாக்டர், ஹாஸ்பிடல், மாத்திரை, இத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. நீ பேசுறது உனக்கு என்னன்னு தெரியுதா என்ன? இப்போ நான் ஏதாவது சொன்னா நிறைய பேசுறேன்னு சொல்லுவேன். அசினா, நீ பேசுறத பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்ப நான் சொன்னதை நீ எப்பவுமே நினைச்சதில்லன்னு நினைக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட எதை மறைக்கிறது? உனக்கு தெரியுமா, இம்ரான் பிறந்தப்ப எங்க அம்மா என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு என்னோட அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? உனக்கு பையன் பிறந்துட்டா உன் மருமக நிலைமை என்ன ஆகுமோன்னு. ஒன்னு சொல்லவா, நான் ரொம்ப நாளாவே நிக்கத் வீட்டுக்கு வர்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் தெரியுமே, பையனை பத்த எல்லா அம்மாவும் இதைத்தான் நினைப்பாங்கன்னு. அவளோட பையனுக்கு நிக்கா பண்ணணும், அவ சொல்றத அவன் கேட்கணும். அப்பதான் மாமியார் அவளை அடிமையா வச்சுக்கலாம். மாஷா அல்லாஹ் சீனா, உன்னோட முகத்தை பார்த்தாலே நீ ஒரு பக்கா மாமியார்னு தெரியுது. அப்புறம் ஒரு விஷயம், இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பை இப்பவே நான் உனக்கு கொடுத்துட்டேன். நீ உண்மைதான் சொல்றியா? இப்பவே நான் நிக்கத்தை என்னோட பிடியில வச்சுக்கவா? இத நான் உனக்கு எழுதி வேற தரணுமா? அப்பதான் நீ நம்புவியா என்ன? நீ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா என்ன? மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு அசினா, இதுல உனக்கு என்ன வந்துட போகுது? நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா யோசி. நான் இத உங்ககிட்ட செய்ய சொல்லி இருக்கேன்னா நிச்சயமா இதுல எனக்கு லாபம் இருக்கும். அப்புறம் அசிதா, எனக்கு இதுல லாபம் இருக்கும்னா கட்டாயம் உனக்கும் இதுல லாபம் இருக்கும். அப்படின்னா இதுவும் சரிதான். நிக்காவுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அத நான் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிடுறேன். உலகம் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகட்டும். இத நான் ஒரு மாமியார்காரியா என்னோட உரிமையை நிலைநாட்ட போறேன். நான் நிக்கத்தோட கண்ணுல இருந்து கண்ணீரை மட்டும் வரவழைக்கிறேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னோட பேரு அசீனா இல்ல, அல்ல மேல ஆன மாமியார்னா உன்ன மாதிரி தான் இருக்கணும். தன்வீருக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஆனா ஏன் யாருமே சொல்லல? நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் மட்டும் யாருக்குமே தெரியக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ரிலாக்ஸ், யாருக்கும் எதுவும் தெரிய வராது. ஆனா உங்களுக்கு அதுக்குரிய பணம் கண்டிப்பா வந்து சேரும்.
எஸ், நான் தன்வீரை பார்க்கறதுக்காக வந்தேன். நான் அதை சொல்ல தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே. டாக்டர் மெடிசன்ஸ். தன்வீர் சரியாயிடுவாள்? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இன்ஜுரிஸ் இருக்கு, ஆனா அது அவ்வளவு சீரியஸா ஒன்றும் இல்ல. இன்ஃபேக்ட் இட்ஸ் மிரக்கல். இப்ப என்ன நடந்துச்சோ அது எல்லாமே she'll recover soon. டாக்டர், இஸ் ஷி கான்ஷியஸ்? நாங்க அவகிட்ட பேசலாம். இங்க பாருங்க ப்ளீஸ், பேஷண்ட்க்கு சுயநினைவு திரும்பல. நினைவு திரும்பலையா? நான் இப்போதான் அவ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்தேன். அது நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் பார்த்தேனே, நீங்க பேசிட்டு இருந்தீங்க. மிஸ் ஃபருக்கி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க. டாக்டர், தன்வீர் எப்படி இருக்கா? அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு நினைவு திரும்பிடும். நீங்க அவங்களை கூட்டிட்டு போகலாம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா ப்ளீஸ்? நூர்ஜான், நூர்ஜான், முதல்ல நிப்பாட்டு. நீ என்ன செய்யற? இது தப்புமா? இரு, நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு ரசியா என் மனச சந்தோஷப்படுத்திட்டா. இந்த நிக்கத்தை நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ண போறேன். இந்த பாட்டு சத்தம் எங்க கேக்குது? போய் பார்க்கலாம். வா வா, சுபானல்லா. 3 பேரு என்ன ஆட்டம் ஆடுறீங்க? கால்ல சலங்கைய கட்டிக்க வேண்டியதானே? ஒரு குடும்ப பொண்ணு வீட்ல இப்படி ஆடுவா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. அது நாங்க சும்மா. இந்த வந்து பாதம் நிக்க துவங்கிட்டதான் கேக்குறேன். இங்க என்ன நடக்குது? நிக்கத் எங்க வீட்டோட வழிமுறையெல்லாம் உனக்கு தெரியும்ல? நல்லா தெரிஞ்சுக்க. எங்க வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு குளம் இருக்கு. நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு வருவியோ அன்னைக்கு இந்த ஆடுற விஷயத்தெல்லாம் ஒரு மூட்டையில கட்டி அந்த குளத்துல தூக்கி போட்டுடணும். குடும்ப பொண்ணுங்க மாதிரியா இருக்கீங்க. அக்கா, இவங்களையும் இந்த மூட்டையில கட்டி போட்டா நல்லா இருக்கும். தனு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த உண்மையை என்கிட்ட மறைக்க போற? இதையெல்லாம் யார் பண்றாங்கன்னு சொல்ல. தனு, why don't you say something? நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம நான் எப்படி உன்னை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ண முடியும்? அந்த ஸ்டோனை யாருன்னு சொல்ல. தனு, நேத்து உனக்கு நடந்ததை என்னால
என்னால பேர் பண்ண முடியல. ஜாமி, என்னால இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாது. தனு, உன்னால என்கிட்ட கூட சொல்ல முடியாதா? உனக்கு தான் தெரியுமே ஜாமி, என்னால உன்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. ஆனா 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 தன்வீர், இப்போ உன்னோட உடம்பு எப்படி இருக்கு? இப்போ நான் உனக்காக ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது குடி. நான் இட்ஸ் ஓகே, நீ இது அப்புறமா குடிச்சுக்கோ. இதை எங்கேயே வச்சிடுறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. தன்வீர், நீ ஜூஸ் குடி, உனக்கு நல்லா இருக்கும். தனுவுக்கு ஜூஸை நான் கொடுத்துக்கிறேன். நீங்க நீங்க போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதான் நல்லது. இல்ல இல்ல, அத்தை தான் தன்வீரை பாத்துக்க சொல்லி இங்க நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நீங்க போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இட்ஸ் ஓகே, எங்க அத்தை பாத்துக்குவாங்க. எங்க தன்வீருக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். ஓகே. தனு, நான் இப்போ வந்துடுறேன். சரி. மிஸ் ஃபாரூகி, ஆக்சுவலி தன்வீருக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. அது சரி, இப்போ மன்னிப்பு கேட்க போறீங்க. எல்லாருக்கும் முன்னாடி இன்சல்ட் பண்ணுவீங்க, ஆனா மன்னிப்பு தனியா கேட்பீங்க. நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க மிஸ்டர் கான். நீங்க தன்வீர் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. என்ன? அவ உங்க முன்னாடி ஓப்பனா பேச மாட்டேங்கிறா. மிஸ்டர் கான், நான் ஒத்துக்கிறேன் நீங்க தன்வீரோட ரொம்ப பழைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. ஆனா தன்வீர் எனக்கும் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருக்கலாம். நீங்க வரதுக்கு முன்னாடி அவளை தாக்குனது யாருன்னு என்கிட்ட சொல்ல வந்தா, ஆனா உங்களை பார்த்ததும் எதுவும் சொல்லாம அமைதியாயிட்டா. தன்வீரை தாக்குனது யாருன்னு தெரிஞ்சாதான் நான் அவளை இதுல இருந்து காப்பாற்ற முடியும். அதைத்தான் நான் விரும்புறேன். ஆனா நீங்க அவ கூடவே இருந்தீங்கன்னா அவ எந்த உண்மையும் சொல்ல மாட்டா. ஆனா அவ ஏன் அப்படி செய்யணும் மிஸ்டர் கான்? நானும் அவளோட ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு தெரியும். அவ அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்தா, ஆனா நீங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. எங்க பாருங்க மிஸ்டர் கான், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதுல தப்பா புரிஞ்சுக்க எதுவும் இல்ல மிஸ் ஃபாரூகி. நான் அங்கதானே இருந்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது மிஸ்டர் கான். மிஸ் ஃபாரூகி, உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு நான் இங்க வரல. தன்வீர் கிட்ட இருந்து தயவு செஞ்சு நீங்க விலகியே இருங்க.